அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வாய்ஸஸ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ சொல்கிற மெத்தடில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் புரியும், உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணவும் முடியும். சரிங்களா? இப்போ வாய்ஸஸ்னாவே ஆக்டிவ் அண்ட் பேசிவ் தான் இருக்குது, நம்ம தெரிஞ்சாச்சு. ஆக்டிவ்னா என்னென்னா, ஒரு சென்டென்ஸில் அந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா, அதாவது அந்த ஆக்ஷன் செய்கிறவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா, அது பேர் என்னென்னா ஆக்டிவ் வாய்ஸ். ராம் பிளேஸ் ஃபுட்பால், இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா அங்கே ராமுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஆக்ஷன் ப்ளே அப்படின்ற ஒரு ஆக்ஷன் செய்கிறது யாருன்னா ராம். ஸோ ராமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது பேர் ஆக்டிவ் வாய்ஸ். அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது பேர் தான் என்னது, பேசிவ் வாய்ஸ். கீழே பாருங்கள், ஃபுட்பால் இஸ் பிளேடு பை ராம். இந்த இடத்துல அந்த சப்ஜெக்டை பாருங்கள், ஓரங்கட்டியாச்சு, கடைசியாக தள்ளி விட்டாச்சு, எனக்கு தேவையில்லடா. ஏன்னா என்ன ஆக்ஷன் பண்ணாங்க, ஃபுட்பால் விளையாடினாங்க, அந்த விளையாடுறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது பேர் பேசிவ் வாய்ஸ். எப்பயுமே ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 5 விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 5 விஷயத்தை தெரிஞ்ச பிறகு ஆக்டிவ் அண்ட் பேசிவ்க்குள்ளே கால் வச்சிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா, சென்டென்ஸுடைய டைப்பு. ஒரு சென்டென்ஸ் கொடுத்தானா அது என்ன டைப்புன்ற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். 4 டைப் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம கீழே பார்க்கலாம். அடுத்தது ப்ரொனவுன்ஸ் நிறைய இருக்குது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட், பொசசிவ், ரிஃப்ளெக்சிவ், எம்பசிஸ் நிறைய இருந்தாலும் அண்ட் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் பொறுத்தவரையுமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், இது கூட பொசசிவ் ப்ரொனவுனை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுக்கும்போது, இப்போ எடுத்துக்கிட்டால் ஐ லவ் மை ஃபாதர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா நம்ம பையன் மையை தனியாக பிரிச்சுருவான். சரிங்களா? எப்பயுமே பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆகட்டும், பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் ஆகட்டும், அடுத்து வர நவுன் கூட தான் சேர்ந்து வரணும். இதை புரிஞ்சிக்கிறதுக்காக அவனுக்கு ப்ரொனவுன்ஸை பற்றி ஒரு தெளிவான அறிவு வேணும். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் பொசசிவ் கேஸ், இதை மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ் பேட்டர்ன் முழுசாக தெரியலனாலும் சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம உள்ளே போகணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா V1, V2, V3. நிறைய பேர்த்துக்கு ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப ஈஸியாக என்னுடைய ஃப்ரெண்ட் அனுப்பின அந்த மெட்டீரியல் அப்படியே வீடியோவாக போட்டிருப்பேன். அதை ஒரு டைம் பாருங்கள். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வைக்கிறேன். அடுத்து 5ஆவதாக பார்த்திங்கன்னா டென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டென்ஸ்னால் என்ன, அதனுடைய யூசேஜ் என்ன, அது தெரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியணும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட்னா V1 வரும், சிம்பிள் பாஸ்ட்னா V2 வரும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த 5 விஷயம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஆக்டிவ் அண்ட் பேசிவ்க்குள்ளே கால் வச்சிங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் நம்மளால் முடிக்க முடியும். சரிங்களா? பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் டைப்பை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொனவுன்ஸ் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்னில் அட்லீஸ்ட் சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா V1, V2, V3க்கு நம்ம வீடியோ தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கடைசியாக டென்சஸ் அண்ட் இட் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுக்கும் தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இது 5 தெரிஞ்ச பிறகு கால் வைங்க, ரொம்ப ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சென்டென்ஸ் டைப்னால் நம்மளுக்கு தெரியும், இம்பரேட்டிவ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இன்ட்ராகேட்டிவ் இருக்குது, எக்ஸ்க்ளமேட்டரி இருக்குது. மொத்தம் 4 டைப் இருக்குது. அந்த 4ல் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் பொறுத்தவரை உங்களுக்கு 3 தெரிஞ்சால் போதும். இம்பரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ட்ராகேட்டிவ். சரிங்களா? எக்ஸ்க்ளமேட்டரிக்கு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் டு பேசிவோ, பேசிவ் டு ஆக்டிவோ நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இது 3 டைப் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இம்பரேட்டிவ்னால் நம்மளுக்கு தெரியும், ஒரு சென்டென்ஸு ஆர்டராக இருக்கலாம், சஜஷனாக இருக்கலாம், கமாண்டாக இருக்கலாம், அட்வைஸாக இருக்கலாம், ரிக்வஸ்ட்டாக கூட இருக்கலாம். சரிங்களா? இதில் எது வேணாலும் இருக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாவே வேர்பில் ஆரம்பிக்கும், ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். இதுவும் நம்மளுக்கு தெரியும். இப்போ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், ரீட் அலவுடு. ரீட் அப்படின்ற ஒரு வேர்பில் ஆரம்பிக்குது, கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வருது. ஸோ கம் இயர், கோ டு டெம்பிள், ப்ளீஸ் கட் தி வெஜிடபிள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்னால் இம்பரேட்டிவ் தான். ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு தெரியும், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் என்னது ஸ்டேட்மெண்ட் யூஸ்வலாக ஒரு சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும், ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். இப்போ ரமேஷ் சிங்ஸ் ஏ சாங், சப்ஜெக்டில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடிகிறது தான் என்னதுன்னா ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவ்னாவே ஒரு கொஷின் சென்டென்ஸ்னாவே கடைசி கேள்விக்குறி முடிஞ்சாவே அதை வச்சு நம்ம இதை இன்ட்ராகேட்டிவ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் யுவர் நேம்? அதுக்கடுத்து ப்ரொனவுனில் சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், இது ரெண்டையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் ஐனா, ஆப்ஜெக்டில் மீ. இங்கே வீனா அந்த இடத்துல அஸ், இங்கே யூனா அங்கேயும் யூவே தான்.
இங்கே தேனா அங்கே தெம், இங்கே ஹீனா அங்கே ஹிம், இங்கே ஷீனா அங்கே ஹர், இங்கே இட்டுனா அங்கே இட்டு. ஒருவேளை இந்த பக்கம் பேர் கொடுத்தாங்கன்னா, இப்போ ரமேஷ், சுரேஷ் இந்த மாதிரி பேர் கொடுத்தாங்கன்னா ஆப்ஜெக்டாக வரும்போதும் அந்த பேர் அப்படியே தான் வரணும். ஸோ சென்டென்ஸ் டைப் தெரிஞ்சாச்சு. அதுக்கடுத்து ப்ரொனவுன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸை அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறா அது பேர் தான் என்னதுன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ரேகா இஸ் ஏ டான்ஸர், இதில் ஹூ இஸ் ஏ டான்ஸர், ஹூன்ற கேள்விக்கு பதில் சொல்லிச்சுனாவே அது சப்ஜெக்ட். ஹூ இஸ் ஏ டான்ஸர், ரேகா இஸ் ஏ டான்ஸர். ஸோ ரேகான்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட். ராஜேஷ் ஈட்ஸ் ஸ்வீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஈட்ஸ் அப்படின்றது வேர்ப். இந்த ஈட்ஸ்ன்ற ஆக்ஷனை பண்ணது யாருன்னா ராஜேஷ். ஸோ அந்த ஆக்ஷன் பண்ணுற ஆள் தான் யார்? சப்ஜெக்ட். ஸோ ராஜேஷ் தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறா அதுதான் என்னதுன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்ஜெக்ட் என்ற வார்த்தை 3 கேள்விக்கு பதில் சொல்லும். என்னென்ன கேள்விக்கு? வாட், ஹூம், டு ஹூம். வாட்னா என்ன, ஹூம்னா யாரை, டு ஹூம்னா யாருக்கு. சுரேஷ் பைஸ் எ வாட்ச். இதில் பார்த்தீங்கன்னா பைஸ்ன்றது ஆக்ஷன் வேர்ட். ஸோ அதுதான் வேர்ப். யார் வாங்கினா? சுரேஷ். ஸோ அப்படின்னா சுரேஷ் சப்ஜெக்ட். இப்போ சுரேஷ் பைஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். சுரேஷ் வாங்கியிருக்கான், வாங்குகிறான். இப்போ நான் என்ன வார்த்தை சொன்னேன்னா, நீங்கள் வாட்ச் வாங்குகிறான் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா என்ன வாங்குகிறான்? வாட்சை வாங்குகிறான். ஸோ வாட்ச் அப்படின்றது என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுது. ஸோ இந்த இடத்துல இது ஆப்ஜெக்ட். தே கால்டு மீ. அவங்க என்ன கூப்பிட்டாங்க? அவங்க கூப்பிட்டாங்க. யாரை கூப்பிட்டாங்க? என்ன கூப்பிட்டாங்க. ஸோ யாரை அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் அது ஆப்ஜெக்ட். ஐ கேவ் ஹிம் திஸ் பென். நான் அவனுக்கு இந்த பேனாவை கொடுத்தேன். நான் பேனாவை கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தேன்? அவனுக்கு கொடுத்தேன். ஸோ டு ஹூம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் அது ஆப்ஜெக்ட். பாருங்கள், ஆப்ஜெக்ட்னா வாட், ஹூம், டு ஹூம். இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுச்சுன்னா அது பேர் என்னென்னா ஆப்ஜெக்ட். ஸோ 3 விஷயமும் நம்ம தெரிஞ்சாச்சு. 4வதா V1, V2, V3. 5வதா டென்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த 5 விஷயத்தை தெரிஞ்ச பிறகு பாருங்கள், ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாற்றுறதோ இல்லை பேசிவ்லேருந்து ஆக்டிவ் மாற்றுறதோ ரொம்ப ஈஸி. சரிங்களா? 5ஐயும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள கால வைங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டைரெக்டாக ரூல்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வேர்ப் 1ல் ஆரம்பிக்கும், அடுத்து ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். இதை நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா லெட்டு, அதுக்கடுத்து அந்த ஆப்ஜெக்ட்டு, அடுத்து பீன்ற ஒரு வார்த்தை, அடுத்து V3 போட்டு எழுதுவோம். இப்படி தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் அந்த காலம் அப்படியே மலையேறி போயிடுச்சு. இப்போ ட்ரெண்டே அப்படியே மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு பதிலாக கொடுத்துருக்கிற இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் என்ன வகை, இப்போ அது வந்து ஆர்டரா, கமாண்டா, இல்லை அட்வைஸா, இல்லை ரிக்வெஸ்ட்டா, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் ஆர்டரா, ரிக்வெஸ்ட்டா, அட்வைஸான்னு கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்ச பிறகு அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா, அடுத்த விஷயம் என்னென்னா பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா, இதை கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸுன்னு தெரிஞ்சிருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் வகையான சென்டென்ஸுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ரிக்வெஸ்ட் வந்து ஒரு வேளை பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸில் ரிக்வெஸ்ட் எப்படி வரும்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் கம் ஹியர், ப்ளீஸ் டேக் திஸ் பென். பாருங்கள் என்ன வார்த்தையோடு வருது? ரிக்வெஸ்ட்னாவே ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு வரும். சரிங்களா? ஆக்டிவ் வாய்ஸில் ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு வந்துச்சுன்னா அதை பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது அந்த ப்ளீஸ் என்ற வார்த்தையை அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன வார்த்தையை போட்டுக்கிறோம்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டுக்கிறோம். பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் அசம்பிள் இன் தி கிரவுண்ட். இதுதான் கேள்வி. ப்ளீஸ் அசம்பிள் இன் தி கிரவுண்ட். இந்த இடத்துல ப்ளீஸ் வந்தாவே அது என்னென்னா ஆக்டிவ் வாய்ஸ். அது என்ன வாய்ஸு? ஆக்டிவ். இப்போ நம்ம இதை பேசிவில் மாற்றும் போது அந்த ப்ளீஸை மட்டும் தூக்கிட்டு என்ன வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்காங்க? யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ப்ளீஸை தூக்கியாச்சு, தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் டுன்னு போட்டாச்சு. மீதி அந்த சென்டென்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. மீதி என்ன இருக்குது? அசம்பிள் இன் தி கிரவுண்ட், அசம்பிள் இன் தி கிரவுண்ட். ஸோ ப்ளீஸுக்கு பதிலாக என்ன வார்த்தை வந்திருக்கு? யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு. அவ்வளோதான், பதிலே அவ்வளோதான். 2வது எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ளீஸ் மீட் ஆஃப்டர் ப்ரேயர், ப்ளீஸ் மீட் ஆஃப்டர் ப்ரேயர். இதுக்கு பேசிவ் வாய்ஸ் எழுதும் போது ப்ளீஸை தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு மீட் ஆஃப்டர் ப்ரேயர். அடுத்தது ப்ளீஸ் கம் ஹியர். இந்த இடத்துல ப்ளீஸை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கம் ஹியர். பாருங்கள், ப்ளீஸுக்கு பதிலாக யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு. அது மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா ரூல் 1 ஓவர். இம்பரேட்டிவில் மொத்தம் நிறைய ரூல் இருக்குது. இதில் நீங்கள் பாசிட்டிவ், நெகட்டிவ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
என்ன டைப் ரிக்வெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு. இப்போ நெகட்டிவ்க்கும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ரிக்வெஸ்ட்டில் நெகட்டிவ் சென்டென்ஸ், ரிக்வெஸ்ட்டில் என்னது நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரிக்வெஸ்ட்டில் நெகட்டிவ் எப்படி வரும்? ப்ளீஸ் டோன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்ந்து வரும். ப்ளீஸ் டோன்ட். இப்போ ப்ளீஸ் டோன்ட் வந்துச்சுன்னா அந்த ப்ளீஸ் டோன்ட் ரெண்டையும் தூக்கிட்டு அதுக்கு மேலே என்ன வார்த்தையை நம்ம சேர்த்திக்கிறோம்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு. யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்திக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ளீஸ் டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் ஹியர். ப்ளீஸ் டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் ஹியர். ப்ளீஸ் வந்தாவே ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லியாச்சு. ப்ளீஸ் டோன்ட் இந்த ரெண்டு வார்த்தையும் தூக்கிட்டு நம்ம என்ன வார்த்தையை போடணும்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு அப்படின்ற ஒரு வார்த்தையை போடணும். போட்டாச்சுங்களா? பேசிவில் பாருங்கள். யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு அப்படின்னு போட்டாச்சு. மீதி இருக்கிற அந்த யூஸ் மொபைல் ஃபோன் ஹியர் அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? இந்த மெத்தட் புரியுதுங்களா? அடுத்து கீழே செகண்ட் மெத்தடும் பாருங்கள். ப்ளீஸ் டோன்ட் வாக் ஆன் தி கிராஸ். ப்ளீஸ் டோன்ட்டை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு. அடுத்தது ப்ளீஸ் டோன்ட் மேக் நாய்ஸ். யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு. மீதி அந்த கேள்வியை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ நான் ரூலாக படிக்கிறத விட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை சார் அந்த இடத்துல வந்து ரிக்வெஸ்ட்டுக்கு பதிலாக அட்வைஸ் வந்துடுச்சு. அட்வைஸ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி வேர்பில் ஆரம்பிச்சதுன்னா அந்த ரிக்வெஸ்டட்னு யூ ஆர் ரிக்வெஸ்டட்னு ஒரு வார்த்தையை போட்டிங்க இல்லைங்களா? ரிக்வெஸ்டடுக்கு பதிலாக அட்வைஸ்டு. ஒரு வேளை அது கமாண்டிங் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா யூ ஆர் கமாண்டட் டு மார்ச் பாஸ்ட். யூ ஆர் கமாண்டட். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிற சென்டென்ஸ் ரிக்வெஸ்ட்டாக இருந்தால் ரிக்வெஸ்டட் டு. யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு. அட்வைஸாக இருந்துச்சுன்னா யூ ஆர் அட்வைஸ்டு டு. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒர்க் ஹார்ட் பாருங்கள், அது ஒரு அட்வைஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு டு. மீதி இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். ஒர்க் ஹார்ட். கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. இப்போ இந்த இடத்துல ஒரு அட்வைஸ் தான். ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு டு கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. ஒருவேளை இதையே நம்ம ஆர்டராக சொன்னோம்னா கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு நம்ம ஆர்டராக சொல்லும் போது இந்த இடத்துல யூ ஆர் ஆர்டர்டு டு. யூ ஆர் ஆர்டர்டு டு கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. அதுவும் ரைட்டு தான். சரிங்களா? நம்ம எடுத்துக்கிற விதம், இது அட்வைஸாக எடுத்துக்கிட்டோம்னா யூ ஆர் அட்வைஸ்டு டூன்னு எழுதுவோம். அது ஆர்டராக எடுத்துக்கிட்டோம்னா யூ ஆர் ஆர்டர்டு டு அப்படின்னு நம்ம எழுதுவோம். கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இன் தி மார்னிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு அட்வைஸ் தான். ஒருவேளை இது ஒரு சஜஷனாக இருந்துச்சுன்னா யூ ஆர் சஜஸ்டடு டு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு டு கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இன் தி மார்னிங். அதே ஒரு அட்வைஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி ஆரம்பிக்கும்? டோன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையில் தான் ஆரம்பிக்கும். ஸோ டோன்ட்டில் ஆரம்பித்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்திக்குவோம். யூ ஆர் அட்வைஸ்டு டூக்கு பதிலாக டோன்ட் வந்ததுனால யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு. டோன்ட் ஹீட் ஜங்க் ஃபுட். யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஹீட் ஜங்க் ஃபுட். யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஹீட் ஜங்க் ஃபுட். அதை டோன்ட்டை தூக்கிட்டு நம்ம என்ன எழுதியிருக்கோம்? யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். டோன்ட் கமிட் மிஸ்டேக்ஸ். அந்த டோன்ட்டை தூக்கிட்டு யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு கமிட் மிஸ்டேக்ஸ். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு வேஸ்ட் யுவர் டைம். ஸோ டோன்ட்டை தூக்கிட்டு யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்திக்கிறோம். அதாவது இப்போ இம்பரேட்டிவில் இந்த மெத்தட் தான். ரிக்வெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா யூ ஆர் ரிக்வெஸ்டடு டு. அதே ரிக்வெஸ்ட்டில் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு. அட்வைஸாக இருந்துச்சுன்னா யூ ஆர் அட்வைஸ்டு டு. அதே அட்வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த டோன்ட்டை தூக்கிட்டு யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு. சேம் ஆர்டர்னா யூ ஆர் ஆர்டர்டு டு, யூ ஆர் ஆர்டர்டு நாட் டு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே இம்பரேட்டிவ் ஓவர். அடுத்தது ஸ்டேட்மெண்ட்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும், அடுத்து வேர்ப் வரும் சொன்னோம் இல்லைங்களா? அந்த வேர்புடைய தன்மை தெரியறதுக்காக தான் டென்ஸும் அதனுடைய ஸ்ட்ரக்சரும் நம்ம படிக்க சொன்னோம். இப்போ நம்ம படிக்கிற விதத்தில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூல் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நான் எடுத்திருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப் எப்படி வரும்னா V1. சரிங்களா? V1 ஒரு சில நேரங்களில் ஷி இட்டு கூட V1 கூட என்ன வரும்? எஸ் சேர்ந்து வரும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள். சப்ஜெக்ட் வரும், அடுத்தது வேர்ப் 1 வரும், அடுத்தது ஆப்ஜெக்ட் வரும். இதை பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது கடைசியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆம், ஈஸ், ஆர் இது மூணில் என்ன வார்த்தை கரெக்டாக இருக்கோ அதை பயன்படுத்துகிறோம். ஐயா இருந்துச்சுன்னா ஆம், இதே சிங்குலர் நவுன்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸ், ப்ளூரல் நவுன்ஸாக இருந்துச்சுன்னா ஆர் நம்ம பயன்படுத்தும். இது மூணில் ஏதாவது ஒன்று தான்.
அதுக்கு அடுத்தது ஆக்டிவில் V1 இருக்குது இல்லைங்களா, அந்த V1க்கு ஏற்ற V3. இப்போ இந்த இடத்துல bring வந்துச்சுன்னா அந்த பக்கம் brought, V3 நம்ம எழுதுகிறோம். V3க்கு அடுத்து என்ன பண்ணுறோம்னா பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறோம். பைக்கு அடுத்தது இங்கே இருக்கிற சப்ஜெக்டை அந்த கடைசியாக கொண்டு போயிடுறோம். இப்போ கவனிங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராம் பிளேஸ் கிரிக்கெட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா verb 1 எதுனா பிளேஸ், அடுத்தது சப்ஜெக்ட் என்னது ராம். இப்போ ராம் விளையாடினா, என்ன விளையாடுனா, என்னன்ற ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்லிச்சுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ கிரிக்கெட் விளையாடினா, கிரிக்கெட்டுன்றது ஆப்ஜெக்ட். ஸோ இது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா மேலே ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி மாற்ற போகிறோம், பேசிவ் வாய்ஸில் மாற்ற போகிறோம். ஸோ பேசிவ் வாய்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். இங்கே என்ன ஆப்ஜெக்ட், கிரிக்கெட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இப்போ கிரிக்கெட்டுக்கு அடுத்தது ஆம், ஈஸ், ஆர், இது மூணில் ஏதாவது ஒன்று வரணும். கிரிக்கெட்டுக்கு தகுந்த வார்த்தை எதுன்னா கிரிக்கெட் சிங்குலர் தானே, அதனால் ஈஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கிரிக்கெட் ஈஸ். அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், V3 வேணும். V3 ப்ளே உடைய V3 என்னென்னா பிளேய்டு. ப்ளே உடைய V3 என்னது, பிளேய்டு. புரியுதுங்களா? பாருங்கள், கிரிக்கெட் ஈஸ் பிளேய்டு. அடுத்து என்ன வேணும், பை அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு வேணும். பைக்கு அடுத்தது கடைசியாக சப்ஜெக்ட் வேணும். ஸோ இங்கே என்ன சப்ஜெக்ட், ராம் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஆமிசார் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து கிரிக்கெட், ஆமிசாரில் ஈஸ், V3 பிளேய்டு, பை சப்ஜெக்ட் வந்து ராம். கிரிக்கெட் இஸ் பிளேய்டு பை ராம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். தே கால் மீ, தே கால் மீ, அவங்க என்ன கூப்பிட்றாங்க, அவங்க என்ன கூப்பிட்றாங்க. இதில் வந்து சப்ஜெக்ட் என்னது, தே. கால்ன்றது verb, மீன்றது ஆப்ஜெக்ட். அவங்க கூப்பிட்டாங்க, யாரை கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட்டாங்க. ஸோ யாரை அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் அது ஆப்ஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்ட். இதை நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்பயும் போல் ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ இங்கே மீன்றது தான் ஆப்ஜெக்ட். மீ பின்னாடி இருந்து இப்போ ஃபஸ்ட்டாக வரப்போகுது. நம்ம ஏற்கனவே ப்ரொனவுன் பாருங்கள் டேபிளில் பார்த்தோம் இல்லைங்களா, ஆரம்பத்தில் வந்தால் ஐ, கடைசியாக போச்சுன்னா மீ அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா. இப்போ கடைசியாக இருக்கிற மீ முன்னாடி வரப்போகுது. ஸோ என்னவா மாற்றிக்க போகிறோம், ஐயா மாற்றிக்க போகிறோம். ஐ. இப்போ மீ தான் என்னவா மாதிரி இருக்குது, ஐ. இப்போ ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம், ஈஸ், ஆர், இது மூணில் எது கரெக்டாக இருக்கும், ஆம் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ ஆம். அடுத்தது V3 நம்மளுக்கு வேணும். காலுடைய V3 என்ன, கால்டு. அடுத்தது பை, பைக்கு அடுத்தது சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் தே, இதுவும் ப்ரொனவுன்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஆரம்பத்தில் வந்தால் தே, கடைசியாக போச்சுன்னா தெம் அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ தே என்னவா மாறிடுது, தெம்மாக மாறிடுது. ஐ ஆம் கால்டு பை தெம். இப்போ உங்களுக்காக 3 எக்ஸசைஸ் கீழே கொடுத்துருக்கேன். 3 எக்ஸசைஸுமே பாருங்கள். பிரியா மீட்ஸ் ஹெட்மாஸ்டர். இதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன், நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். பட் எப்படி அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு தெளிவாக இருந்துக்கோங்க. சரிங்களா? அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீச்சர்ஸ் என்ன கேள்வி கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டீச்சர்ஸை பற்றி நம்ம இனிமேல் பயப்படவே தேவையில்லை. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸாக நம்ம தைரியமாக எழுதிடலான்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அடுத்தது பாருங்கள், அடுத்த எக்ஸசைஸ் ஐ பீட் தேம். இதுக்கு எப்படி ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த ஆன்சர் வந்தது அதை சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு சென்டென்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஐ லவ் மை ஃபாதர். இப்போ மையவும் ஃபாதரையும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு பாருங்கள், இந்த 5th எக்ஸசைஸ் ஒரு சாம்பிளாக கொடுத்துருக்கேன். இஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னென்னா இஸ் மட்டும் சப்ஜெக்டாக வருமானா, இல்லை, இஸ் பிஹேவியர். ஏன்னா மை, ஆர், யுவர், இஸ், ஹர், இட்ஸ், இந்த 7 வார்த்தையும் வந்ததுன்னா அந்த 7 வார்த்தைக்கு அடுத்து வர நவுனை சேர்த்தி தான் நம்ம ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம். ஸோ மை ஃபாதர், அங்கே மையை தனியாக ஃபாதர் தனியாக பிரிக்கக்கூடாது. இஸ் பிஹேவியர், இஸ் தனியாக பிஹேவியர் தனியாக நம்ம பிரிக்கக்கூடாது. இஸ் பிஹேவியர் சேர்ந்து ஒரே வார்த்தை தான். ஸோ அதுதான் சப்ஜெக்ட். வெக்ஸஸ் வந்து V1, எஸ், மீ வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்காக இந்த எக்ஸசைஸ் கொடுத்தேன். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஒரு ரூல் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ரூல் தெரிஞ்சதுனாவே மீதி இருக்கிற 7 ரூல்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? மீதி ரூலை நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரூல் மட்டுமே, ஃபஸ்ட்டு இம்பரேட்டிவ் தெளிவாக முடிச்சிருங்க. முடித்த பிறகு அந்த V1, V2, V3 முடிச்சிருங்க. டென்ஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு ரூல் மட்டும் தெளிவாக முடிச்சு வைங்க. மீதி இருக்கிற அனைத்து ரூலுமே நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.